திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனக்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 40 நாட்களுக்கும் மேலாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. அடுக்கம், பாலமலை, பெரும்பள்ளம் வனச்சரக பகுதிகளில் எரிந்து வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கவிஞர் பாரதிதாசனுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைக்க வேண்டுமென பாவேந்தரின் மகன் மன்னர் மன்னன் தமிழக அரசுக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளார். பாரதிதாசன் குறித்த ஆவணங்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க உள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசு தங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் தொடர்ச்சியாக ராமநாத சுவாமியும் பர்வதவர்தினி அம்பாளும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க பல்லக்கில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் வலம் வந்தனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகூர் ஆண்டவர் தர்காவின் 459வது ஆண்டு கந்தூரி விழா வரும் 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. இதையொட்டி தர்காவில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. சாஹிபு மனோராவில் அதிர்வேட்டுகள் மற்றும் மங்கள வாத்தியம் முழங்க பாய்மரத்தை ஏற்றிய பின் தர்காவில் உள்ள மற்ற மனோராவிலும் பாய்மரம் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.